அஞ்சாவது கேள்விங்க. ஸோ எல்சிஎம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அப்போது ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்கு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் ரைட் நம்ம நம்பர் போட்டு கணக்கு போட முடியாது. ஏன்னா நான் எல்சிஎம் ஹெச்எஃப்ல நம்பர் போட்டு கணக்கு போடுற மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டாக கேள்வி கேட்கும் பொழுது அதனுடைய பேசிக் புரிதல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏபி கமா ஏசி அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஏ இன்டூ எல்சிஎம் ஆஃப் பி கமா சிக்கு சமமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏக்கு பிக்கு சிக்கெல்லாம் ஒரு நம்பர் எழுதுறேன். ஏக்கு 2ன்னு எழுதிக்கலாம், பிக்கு 3ன்னு எடுத்துக்கலாம், சிக்கு 4ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏபி, ஏவையும் பியையும் பெருக்கிறது தான் ஏபி. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6 கமா ஏசி 8. ரைட். இந்த 2 நம்பர்னுடைய எல்சிஎம் எவ்வளோங்க? 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. இதில் பெரிய நம்பர் 8, 6ஆல் டிவைட் ஆகாது, இன்னொரு 8 சேர்த்துனா 16, 6ஆல் டிவைட் ஆகாது, இன்னொரு 8 சேர்த்துனா 24. ரைட். அதே இது இங்கே ஈக்குவலுக்கு 24க்கு சமமாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஏவை வெளியெடுத்துடலாம். ஏவோடைய மதிப்பு 2. ரைட். எல்சிஎம் ஆஃப் பிக்கும் சிக்கும், பி அப்படிங்கிறது 3, சி அப்படிங்கிறது 4. ரைட். அப்போ 2 இன்ட்டு 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. 2 இன்ட்டு 12 24 தான். இதுவும் 24 தான், இதுவும் 24 தான். ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டாக இருக்கு. ரைட். கிளியராக புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏபிசிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 2, 3ல என்ன நம்பர் வேணாலும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டாக கேள்வி கேட்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். ஃபார்மேட்டாக கேள்வி கேட்கும் பொழுதுங்க நீங்கள் ஒரு நம்பரை அஷ்யூம் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேங்க. ரைட். அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி, ஏபி ஏசி அதே டேர்ம்ஸ் தான். அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 6,8 ஈக்குவல் டு ஏ இன்டூ ஹெச்சிஎஃப் ஆஃப் பிசி அப்படின்னா அதே 3 and 4 தான். ரைட். இப்போ ஏங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லை, 2ன்னு எடுத்துருக்கோம்ல, 2. ரைட். 6க்கும் 8க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தா 2. ஸோ 2 இன்டூ 3க்கும் 4க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 1. அப்போ 2 ஈக்குவல் டு 2. ஸோ செகண்ட் ஒன்றும் கரெக்ட். ரைட். டைரக்டாகவே எழுதிட முடியும். ஒருவேளை வேற மாதிரி புதுசாக கேள்விகள் எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேங்க. ரைட். இந்த 3வது இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கணும். என்னன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் லெஸ் தென் எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் விட எல்சிஎம் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அது சரிதானே? ரைட். அது சரிதானே? எல்சிஎம்மை விட ஹெச்சிஎஃப் சின்னதாக இருக்கும். அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது எல்சிஎம் கூட சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது லெஸ் தென் எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இதில் சின்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக கவனிங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு, இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேள்வி ஃப்ரேம் ஆன போதும் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ரைட், அது எப்படி ஒருவேளை நீங்கள் 2, 3 எடுத்துக்கிறீங்க. ரைட். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டதை எழுதிக்கலாம். 2, 3 தானே? ரைட். ஸோ 2, 3க்கும் 2க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 1. 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எவ்வளோ? 6. ரைட். இது தானே பெருசு. அப்போ 1 அப்படிங்கிறது லெஸ் தென் 6 தானே? கரெக்ட். ஓகே சார், நீங்கள் ஏன் வந்துட்டு 2 and 3 எடுத்துக்கிட்டீங்க? நான் 2, 2 எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும்? 2, 2 எடுத்துக்கிறேன். ரைட். நான் சொல்கிற விஷயத்த ப்ராப்பராக கவனிங்க. தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட பொழுது நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். சார் நான் 2, 2னே எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலும் 2 தான், எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் 2 தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே? நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதுதான். என்னன்னா, நல்ல பேசிக்காக ஒரு விஷயத்தை கவனிங்க. ஒவ்வொரு முறையும் அந்தந்த எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகும் பொழுது ஆன்சர் கீ போடும்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் டவுட்டாகவும் கமெண்ட்டில் அதுதான் நிறைய கேட்டிருக்கேங்க. என்னன்னா, ஏபி 2 வித்தியாசமான ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏன் நம்பரை மட்டும் 2, 2ன்னு ஒரே நம்பரே எடுத்துக்கிறோம்? அது தப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ஏபி அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை கொடுக்கும் பொழுதுங்க, ஏபிங்கிற 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை கொடுக்கும் பொழுதுங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஒரே நம்பரை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரே நம்பர் யூஸ் பண்ணும் பொழுது 3வது ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தவறுங்கிறது சரி. ஆனால் இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கு ஒரு நம்பர் எழுதணும், பிக்கு ஒரு நம்பர் எழுதணும். கிளியர்? ரைட். ஸோ அப்போ 3rd ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். லாஸ்ட் ஒன்.
HCF ஆஃப் ஏபிங்கிறது டிவைட்ஸ் எல்சிஎம் ஆஃப் ஏபி, ரைட்? கண்டிப்பா HCF-இனுடைய மல்டிபிள் தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் வந்து HCF டிவைட் பண்ண முடியும். நம்ம எழுதின நம்பர்லையும் பார்த்தலாம் 2 3 இதனுடைய HCF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, ரைட்? 2 3 இதனுடைய எல்சிஎம் வந்து 6, 6 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்க. அப்போ எந்த ஆப்ஷனில் அது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி 1 2 3 4 இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, யாரெல்லாம் 3வது ஈக்குவேஷனை தப்புன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களோ அது ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் தப்பு தான் பண்ணீங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆன்சர் கீ வந்துமே தெரியாது, ஒருவேளை இதெல்லாம் எக்ஸாமில் ஃப்ரேம் ஆச்சுன்னா. அந்த பிரச்சனை தான் நிறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸில் எல்லாமே. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ஏக்கும், ஏன்னா 3வது ஈக்குவேஷன் நீங்கள் ஏக்கும் பிக்கும் நான் ஒரே நம்பர் எடுத்துக்கிறேன், அப்போ 3வது ஈக்குவேஷன் தப்பு, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. ஏன் ஏக்கும் பிக்கும் ஒரே நம்பர் எடுத்துக்க முடியாதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆப்ஷன் சி ஆன்சர் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தப்பானீங்களோ, ரைட், இந்த ஒரு மிஸ்டேக்கை எக்ஸாமில் பண்ணிட வேண்டாம், ரைட்? அடுத்த கேள்வி.